சீனா சமீபத்தில் அறிமுகப்படுத்திய இந்த கண்டுபிடிப்பு நம்மை ஜேம்ஸ் பாண்டின் ஸ்பை படங்களில் கொண்டு போகும் அளவுக்கு அதிசயமாக இருக்கிறது. வெறும் 0.6 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கொசுவைப் போலவே காணப்படும் அதிகம் நுண்ணிய ட்ரோன் ஒன்று தற்போது உலகை வியப்பில் ஆழ்த்தி வருகிறது. அதைப் பற்றி இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்கலாம். மஸ்கிட்டோ ட்ரோன். பெரும் ட்ரோன்கள் மட்டும் போதாது என நாடுகள் உணர்ந்தன. பிறகு வந்தது நுண்ணிய, கையால் சுமக்கக்கூடிய சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸ். அதன் அடுத்த கட்டமே மிகவும் சிறிய, மனிதரால் அவதானிக்க முடியாத அளவுக்கு சிறிய ட்ரோன்கள். அதுவே இப்போது சைனா அறிமுகப்படுத்தியுள்ள மஸ்கிட்டோ ட்ரோன். இதன் அளவு வெறும் 0.6 சென்டிமீட்டர். இதன் தோற்றம் ஒரு இயற்கை கொசு போலவே. இதில் உள்ளவை நுண்ணிய கேமரா, மிக குறைந்த சத்தம், மைக்ரோ சென்சார்கள், இரவில் கூட கண்ணாடி வழியாக பார்க்கும் திறன். மஸ்கிட்டோ ட்ரோனின் செயல்திறன்கள். இது ஒரு விஞ்ஞான சோதனையாக ஆரம்பமானது. ஒரு இராணுவ வீரர் தனது விரலின் நுனியில் வைத்து அதிர்ச்சியின்றி ஒரு சிறிய கருவியை தூக்கி வைத்தார். அது ஒரு ட்ரோன். ஆனால் ஒரு சாதாரண ட்ரோன் இல்லை. இது ஒரு மஸ்கிட்டோ போலவே பறக்கும். வெறும் 0.6 சென்டிமீட்டர் அளவிலான உலகின் மிகச்சிறிய உளவு கருவி. அந்த ட்ரோன் மெதுவாக காற்றை வெட்டி பறக்கிறது. சத்தமில்லை, ஒலி இல்லை, ஒளியோ நிழலோ கூட இல்லை. அது ஒரு மனிதரின் முகத்திற்கு மிக அருகில் வந்தாலும் அந்த மனிதர் ஒருவித உணர்வும் அடைய மாட்டார். அதன் இலக்கு ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்தில் உள்ள இரகசிய ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடத்தில் வைக்கப்பட்டுள்ளன. சாதாரணமாக அது ஒரு பங்கர். நீங்கள் போன்றவர்கள் சற்றும் நெருங்க முடியாத பாதுகாப்பு. ஆனால் அந்த சிறிய மஸ்கிட்டோ ட்ரோனுக்கு அது ஒரு விளையாட்டு. அது ஜன்னல் வழியாக மெதுவாக நுழைகிறது. அதில் நைட் விஷன் காமிரா, ஹீட் சிக்னேச்சர் சென்சர், மோஷன் டிடெக்டர். அது உள்ளே நுழைந்தவுடன் கண்காணிப்பு கேமராக்கள் ஏமாற்றப்படுகின்றன. ஒரே சில வினாடிகளில் அந்த ரகசிய ஆவணங்களை ஸ்கேன் செய்து வயர்லெஸ் என்கிரிப்டட் சிக்னலின் வழியாக நேரடியாக இராணுவத்துக்கே அனுப்புகிறது. இது ஒரு மனிதன் உடைய கண்களாக இருக்கவில்லை. இது ஒரு செயற்கை நுண்ணறிவு கண். இது ரகசியங்களை துளைத்து பார்ப்பதற்கான கண். மனிதர்களின் மூளை மாதிரியே நினைக்கக்கூடிய ஒரு ரோபோ பறவை. மஸ்கிட்டோ ட்ரோனில் ஆபத்தான செயல்திறன்கள் 2. இதில் கேள்வி எழுகிறது. இந்த மஸ்கிட்டோ ட்ரோன் வெறும் கண்காணிப்புக்காக மட்டுமா பயன்படுத்தப்படும்? இல்லை. இது வெறும் கேமரா இல்லை. இது எதிர்காலத்தின் மரணம். தர்பா, அதாவது டிஃபென்ஸ் அட்வான்ஸ்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி, அமெரிக்காவின் ரகசிய ஆய்வு நிறுவனம். அவர்கள் பல வருடங்களாக இது போன்ற நுண்ணிய ட்ரோன்களை உருவாக்கியுள்ளனர். அந்த ட்ரோன்களில் என்னவெல்லாம் இருக்கிறது தெரியுமா? மைக்ரோ இன்ஜெக்டர்ஸ், நியூரோடாக்சின் ஸ்டோரேஜ், ஆட்டோனாமஸ் டிசிஷன் மேக்கிங் சிஸ்டம். அதாவது ஒரு கொசு போலவே அது உங்கள் தோலில் விழும். அதன் சிறிய இளைய நுனி உங்கள் சருமத்தில் பாயும். நீங்கள் உணராதபடி ஒரு நரம்பியல் நச்சு உங்கள் உடலுக்குள் செலுத்தப்படும். சில நிமிடங்களில் உங்கள் நரம்புகள் முடங்கிவிடும். சில மணிநேரங்களில் உங்கள் இருதயம் துடிக்க முடியாமல் போகும். இது ஒரு கொல்லும் கண்காணிப்பு கருவி. இந்த முயற்சிகள் இப்போது விஞ்ஞான ஆய்வுகளாகவே இருக்கலாம். ஆனால் நாளை காலையில் ஒரு நாட்டின் இராணுவம் இதை பயன்படுத்தும் நாள் தூரத்தில் இல்லை. நாம் எப்போதும் பயோ வார்ஃபேர் பற்றி பேசினோம். அதாவது வைரஸ் நச்சுகள் என்று நினைத்தோம். ஆனால் இப்போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு இயக்கப்படும் மினிட்ரோன்கள் தான் பயோலோஜிக்கல் புதிய படை. எந்த ஒருவரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சிறியதான ட்ரோன்கள். கண்ணுக்கு தெரியாமல் மனிதர்களை தாக்கக்கூடிய அளவுக்கு நுண்ணிய ரோபோக்கள். ஒரு கொசுவை கொல்லவே முடியாது என்பது போல். இதையும் காணவே முடியாது. இதுவே எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒருவித ஆணையில்லா கொலைகள். யாரும் குற்றவாளியாக காணப்பட முடியாது. தாக்கும் கருவி கண்டுபிடிக்கவே முடியாது.
தாக்கியவர் யார் என்றும் கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் 21வது நூற்றாண்டின் இன்விசிபிள் கில்லர்ஸ். இதை ஒரு விஞ்ஞானம் அல்ல, ஒரு உணர்வு போல பாருங்கள். ஒரு சாதாரண கொசு என்று நினைத்தவுடன் உங்கள் மேல் கத்தியோடு பாயும் ஒரு ட்ரோன். அதேபோல ஆயிரக்கணக்கான மஸ்கிட்டோ ட்ரோன்கள் ஒரே நேரத்தில் ஒரு இராணுவ முகாமை தாக்குவதை யோசித்துப் பாருங்கள். கண்ணுக்கு தெரியாமல், சத்தமின்றி, ஒரே நேரத்தில் செயற்படும். துணிச்சலாக பறந்து பாதுகாப்பு தடுப்புகளை கடந்துவிடும். இது யதார்த்த ரோபோ போர். இந்த மஸ்கிட்டோ ட்ரோன்கள் வெறும் போர்களில் மட்டுமல்ல, நம் அன்றாட வாழ்க்கையிலும் நுழைய வாய்ப்பு இருக்கிறது. ஒருவரை பின்தொடர்ந்து கண்காணிக்க, அவர்களின் குரலை பதிவு செய்ய, ரகசியமாக வீடியோ எடுக்க. இது ஒரு தொழில்நுட்ப முன்னேற்றம் இல்லை, இது ஒரு தனியுரிமை அழிவு. நம்மை நம்ப முடியாத சூழ்நிலை. ஒரு கொசு அளவிலான ட்ரோன் யுத்தத்தில் பங்கேற்கிறது. அது ஒருவர் உயிரைப் போக்கிவிடுகிறது. ஆனால் அதை யாரும் பார்த்ததில்லை, கேள்வி கேட்கவே இல்லை. இந்த போர்களுக்கு யார் பொறுப்பு? ட்ரோனை அனுப்பியவர்? அதை பயன்படுத்திய இராணுவம்? அல்லது அந்த தொழில்நுட்பத்தையே உருவாக்கிய விஞ்ஞானி? இந்த விவாதங்கள் நாளைய யுத்தத்தை தீர்மானிக்கும். யாரோ ஒரு பெண் இரவில் தனியாக தூங்குகிறார். திடீரென ஜன்னல் வழியாக ஒரு மினி கொசு நுழைகிறது. அவளுக்கு தெரியாது. அது அவளை ஸ்கேன் செய்கிறது. அவளது கணினியை ஹேக் செய்கிறது. அவளது வாழ்க்கையை வெளியுலகில் நகல் போடுகிறது. இது ஒரு சின்னதொரு கற்பனை போல தெரியலாம். ஆனால் இந்த உலகம் இப்போது அதே பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. மஸ்கிட்டோ ட்ரோன்கள் நம்மை அணுகும் வேகத்தில் நாம் எதற்கும் தயாராக இல்லை. அதிகாலையில் எழும்பும் ஒரு இயற்கை ஒலி கூட இனி ஒரு ட்ரோனின் உச்ச சத்தமாக இருக்கலாம். இந்த உலகம் நம் கண்களுக்கு தெரியாத போர்களால் நிரம்பி வரும்போது நம்முடைய பாதுகாப்பு அமைப்புகள் என்ன செய்யப் போகின்றன? இந்த மஸ்கிட்டோ ட்ரோன் மிகவும் சிறியது, ஆனால் அதன் தாக்கம் பிரமாண்டம். இது ஒரு நாட்டின் போர் ஆயுதம் மட்டுமல்ல, இது ஒரு புரட்சியைத் தூண்டும் தொழில்நுட்ப வல்லரசு. உலகின் கண்கள் இனி மனிதர்களில் இல்லை, அவை மினி ட்ரோன்களில்தான். விஞ்ஞானம், அது மனிதனின் வளர்ச்சிக்காக உருவானது, மனிதனின் நன்மைக்காகத்தான். ஆனால் அது ஒரு எல்லை வரைதான். அந்த எல்லையை மீறுகிற போதே விஞ்ஞானம் ஒரு அறிவாக மட்டும் மாறாமல் ஒரு அபாயமாகவும் மாறுகிறது. மஸ்கிட்டோ ட்ரோன் உலகத்தில் மிகச்சிறிய ஒரு தொழில்நுட்ப சாதனை. இது ஒரு நல்ல மனிதனின் கையில் இருந்தால் நாட்டை காப்பாற்றும் ஒரு ஆயுதம். ஆனால் அதே மினி ட்ரோன் ஒரு பயங்கரவாதியின் கையில் சென்றால் அது ஒரு நகரத்தை அழிக்கக்கூடிய சக்தியாக மாறும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மேலும் ஒரு வித்தியாசமான தகவலுடன் சந்திக்கலாம்.